டேய் நம்ம பார்த்து வேற எதையும் இழுத்து விட்டுறாத. நம்ம டீசெண்டா பிச்சை எடுக்கணும். உட்கார் உட்கார் உட்கார். ஏய் டேய் உட்காருங்கடா. என்னடா யாரா இவங்கெல்லாம்? பிச்சை எடுக்கிறதுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க பாத்தியா? பொதுவா நம்ம ஏரியாவுக்கு கூட்டமே இருக்காதே, ஏன் இன்னைக்கு இவ்வளோ கூட்டம்? நம்ம பிச்சை எடுக்க வந்திருக்கோம்ல, அதான். மாப்பிள்ளனா மாப்பிள்ள தான்டா நீ. ஆமா, இன்னைக்கு இங்க ரோட்ல. ஏய் உனக்கு கண்ணு தெரியாது, எங்களுக்கு தெரியுது. நீ கொஞ்சம் மூடிட்டு பிச்சை எடுக்கிற வேலையை மட்டும் பாரு. உனக்கு வேலை கண்ணை மூடி ஆக்ஷன் கொடுக்கறது, பெர்ஃபார்மன்ஸ் நாங்க பாத்துக்கிறோம். ஓகே. அம்மா தாயே சொல்லி பாப்போம். அம்மா தாய். சூப்பர். அம்மா தாய். கரெக்டா சொல்லுதான், நீ சொல்லிடாதீங்க. என்ன ரோட்ல இன்னைக்கு ஆளே காணோம்? நம்ம பிரேம் பாஸ்டர் இருக்காரு, அவர் காசு போடுவாராடா? பாஸ்டர் போடுவீங்களா? எவ்வளவு வேணுமா? ஒரு கோடி பே, ஜிபே. ஓகே ரைட்டு, அது லேட்டா பாத்துக்கலாம். கம்பெனினா இப்படி ஒரு கம்பெனில வேலை கிடைக்கணும்டா. பிடிக்க கோட்டு வாட்ச் போனு ஃப்ரீயா இருக்க லுங்கியே கொடுத்துருக்கானுங்களே. ஒருத்தர் ஃப்ரீயா பிச்சை எடுக்க வரான், நம்ம காசு வாங்கிரும். யாரா அவனுங்க? வாங்க தலைவரே. இங்கேயே விடலையாடா நீங்க? அம்மா பிச்சை போடுங்கடா. டேய் அம்மா தாயே பிச்சை போடுங்க. தாயே பிச்சை போடுங்க. பாருங்கய்யா, கண்ணு கூட தெரியாதுயா. ஐயா நான் ஒரு பிஸியான பிசினஸ்மேன், எனக்கு thousands of weight calls வரும். ஓகே. நீ பிசினஸ்மேன் இல்ல, நீ பிசினாரி பைய. பிஸ்னாரியா? பிச்சைக்காரனுக்கு என்ன பிஸ்னாரி தெரியுது, பிசினஸை பத்தி தெரியுது. ஏய் வாங்க. இருங்கய்யா, ஃபோன் வருது. ஃபோன் வருதா? ஹலோ ஹலோ. ஆமா நான் தான் பேசுறேன். சரி. முதல்ல உங்க கம்பெனிக்கு ஒரு பூட்டை போடுங்க. சரி. அந்த கம்பெனிக்கு ஒரு பூட்டை போடுங்க. சரி. கடைசியா நம்ம கம்பெனிக்கு ஒரு பூட்டை போடுங்க. முதல்ல வாயில பூட்டை போடு. கரெக்ட். இப்போ உனக்கு என்னடா வேணும்? பிச்சை வேணும். 10 ரூபாயா? 10 ரூபாயா? ஐயோ என்கிட்ட கையில ஒண்ணுமே இல்ல. அதுக்கு இருக்கு, என்கிட்ட ஜிபே இருக்கு, போன் பே இருக்கு, QR கோட் எடு, QR கோட் இருக்கு. ஸ்வைப்பிங் மிஷின் இருக்கானுமா? விஸ்க் விஸ்க் விஸ்கா ஸ்வைப் பண்ணா அடி ஜம்முன்னு வரும். ஏய் என் பேரு சுந்தர் பிச்சைடா. அப்ப போடு பிச்சை. என்னால பிச்சை போட முடியாதுடா. பேர்ல மட்டும் பிச்சை வச்சிருக்க. பிச்சை போடு. அவர் சொன்னது கேட்டியா? அவர் சுந்தர் பிச்சை, நம்மள மாதிரி எச்சைக்கு பிச்சை போட மாட்டாராம். பிச்சை போட மாட்டியா? உங்களுக்கு எதுக்குடா நான் பிச்சை போடணும்? எனக்கு தான் ஃப்ரீயா லுங்கி கொடுத்துருக்காங்களே. சரி, எங்களை பார்க்க எப்படி தெரியுது? பிச்சைக்கார மாதிரி தெரியுது. ஐபோன் உங்ககிட்ட இருக்கா? என்னடா பிச்சைக்கார ஐபோன் வச்சிருக்கானா? சாம்சங் வச்சிருக்கேன். தெரியுது பாரு, இது கூட தெரியாம வந்துட்டான் பிசினஸ் மேன் லுங்கியை கட்டிக்கிட்டு. அனுப்புறாங்க. இங்க ஏசப்பான்னு யாரோ வராராம். என் கம்பெனி ரொம்ப டவுனா போகுது. ஆமா, அப்படியே டவுனா தான் போதே. அப்பாக்கு வேணாமா? ரொம்ப ஆட்டாதிரும் ஊறிட்டு போயிடும். என் கம்பெனி அப்பாக்க ஏசில இருக்க கனரா பேங்க்ல இப்படி உட்கார்ந்து 1.5 கோடி லோனு, 1 மணி நேரம் உசுறு போயிட்டு எனக்கு அந்த 1.5 கோடியை நான் வாங்கி ஏசப்பாட்ட கொடுத்தாதான் என் கம்பெனி இப்படின்னு ஏறும். அப்படி ஏற வேண்டாம், உருவிடும். இங்க கொஞ்சம் நில்லுட்டு அமைதியா பேசும். உங்ககிட்ட வரல. சரி பாத்துக்கோ, என் பாக்கெட்லயும் ஒண்ணும் இல்ல, போன் தான் இருக்கு. உங்க வாய்மியா, உங்க வாருமியா, போயா வாருமியாங்க. 10 ரூபா போட மாட்டேங்கான்டா. யாரா அவன்? சரி போட, ஏழைக்கு கடன் கொடுக்கிறவன். வசனம் அது என்னடா வசனம்? நீ எல்லாம் கொடுப்பான், கத்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீ தான் சொல்லி கொடுத்த. இவன் கத்தருக்கு கடன் கொடுக்க, ஏழைக்கு கடன் கொடுக்காம கத்தருக்கு 1 கோடி கொடுக்க போறானா? கம்பெனி நட்டத்துல தான் போகுது. இவன் என்னத்தை தான் கொடுக்கான்னு நம்மளும் பாப்போமே. பாப்போம். இது யார் தெரியுதா? இந்த IPL ஆடுல ஒரு வரலாடா. எனக்கு கண்ணு தெரியாது, கொஞ்சம் நான் சொல்லுதான் இரு. இவன் என்ன சூப்பர் ஸ்டார், முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு. இப்படி இருந்தா யாரும் யாரும் படத்தை பார்ப்பாங்க. பரவாயில்ல இருக்கட்டும். என்ன ஆடு கண்டுபிடிச்சேன். என்ன மேக்கப் ஆர்டிஸ்ட். க்ளோஸ் அப் டீப் ஆக்ஷன். நெருங்கி வருவாய், நெருங்கி வருவாய். ஓ கண்டுபிடிச்சேன்டா. நீ என்னையா மேக்கப் ஆர்டிஸ்ட்? பவுடர் அடிக்க சொன்னா சாணி அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்க. யாத்தடி ஃபேன்ஸ் பாரு. இருங்க இல்ல லைனா வாங்க. பொறுமை, பேப்பர் கிழிஞ்சிர போகுது. யாரா இந்த சின்ன பசங்க எல்லாம் இங்க அவுத்து விட்டா? அவனை பிடிச்சிங்கிடு, நம்ம பிச்சை கேட்போம். டேய் ஒரு 10 ரூபா இருக்காடா? 10 ரூபா இருக்காடா? என்ன சாரி பிச்சை போடுங்க சார். நீங்களாவது போடுங்க சார். போட்டு விட்டு போங்க சார். போயா. என்ன போயா சார்? பிச்சை போடுங்க சார். 10 ரூபா. இந்த பாருங்க தட்டி எம்டியா இருக்கு. உங்க மூஞ்சி தெரியுது. 10 பைசா இல்லே. ஏன்டா என் மூஞ்சிக்கு மேக்கப் போடுத லூசு? இப்போ உனக்கு என்ன வேணும்? பிச்சை வேணும். கேட்கல அவன் சொன்னது? போயா. நானே என் படமே ஃப்ளாப்பா போயிட்டு நானே இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து உட்காந்துற போறேன். உட்கார் வா, சேர்ந்து பிச்சை எடுப்போம். போயா, நான் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார். பண்ணி பிடிக்கணுமா? போயிடுச்சு அடிச்சு விடுவேன். நீ யாரு? நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓவர் க்ளோஸ் அப் ஆட்ல இப்படியே ஆடி என்கிட்ட ஆட்லாம் கொடுத்தீங்களே. போயா. வந்துட்டான். ஐயா ஒரு பிஸ்னரி.
இங்க பாரு. ஐயா என் கம்பெனி அடுத்து க்ளோஸ் அப் 2ன்னு ஒரு ஆட் எடுக்க போகுது. சரிதான். அதுக்கு உங்களை தான் புக் பண்ணலாம்னு இருக்கேன். விளங்கும். என்ன பாட்டு? போன வாட்டி என்ன பாட்டுறா பண்ணோம்? நேரி வருவாய். வருவாய். என்ன பாட்டு? நொடி பறந்து வருவாய். வருவாய். பறந்து வருவாய். பறந்து பேர போது பிடியும். பித்தோங்கி பிடி. ஐயோ கோழி பரபர. என் சூப்பர் ஸ்டார் பரபர. அவன் பக்கத்துல இருக்கிற டூபர் ஸ்டார் பரபர. சேர்ந்து பாருங்க. போயா பாவடத்துக்கு வீசுறான். ஐயா மைக்க கொடு. மைக்க விடுறா டே. டேய் அந்த பவர் கிளாஸ் ஆடா. ஏடா இவரு தலைவரு. தலைவரே வணக்கம். நீங்க வந்தாலே வணக்கம். நான் தான் என் நெஞ்சுக்கு நேரா இருக்கும் மக்களே, நான் தான் உங்கள் தலைவர். இடியாப்பம். உங்க பக்கத்துல இருக்கிறது ஆட்டுக்கால் பாயாவா சார்? நம்ம கட்சி பேரு எல்லாருக்கும் தெரியுமா? இடியாப்போ. என்னடா யாப்பமா விட்டுட்டு இருக்காங்க எல்லாம். அவன் பக்கத்துல இருக்கிறவன் ஆட்டுக்கறி பாயா. கட்சி பேர் சொல்லுடா. பிபிகே கட்சி ஃபுல் ஃபார்ம் இடியாப்பம் போகும் கழகம். போடு கை தட்டுங்கடா. டேய் இவர் நம்மளுக்கு பிச்சை போட்டுருவாரு கன்ஃபார்ம். நீங்க எங்களுக்கு ஓட்ட போடுங்க, பரலோகத்துக்கு நாங்க உங்களுக்கு சீட்டா போடுறோம். ஆட்டி நொறுக்கு. ஓவர் சீனா இருக்கு, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இல்ல சங்க ரகசியத்தெல்லாம் வெளில விடாத. சரி எல்லாருக்கும் எனக்கு ஒரு ஓ போட சொல்லு. அண்ணனுக்கு ஒரு ஓப் போடுங்க. அப்படியே திரும்பி கொஞ்சம் பிச்சை போடு. ஓ போடுறது போதும். தலைவரே தலைவரே. ஓ போடுறத விட்டுட்டு பின்னாடி திரும்பி பிச்சை போடும். டேய் நீங்களா யாரா? நாங்கெல்லாம் பிச்சைக்காரங்க ஐயா. ஒரு 10 ரூபா போடுங்க ஐயா. அந்த பாருங்க ஐயா. அந்த பக்கம் இல்லடா, அந்த பக்கம் வா ஐயா. ஐயா போட்டு விடுங்க ஐயா. தம்பி இங்க பாருப்பா, அடுத்த மாசம் தான் எலெக்ஷன். சரி நீ எனக்கு ஓட்டு போட்டனா கண்டிப்பா உங்களுக்கு படுக்கை வசதியோட பிச்சை எடுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். டீல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன, நீ பிச்சை போட்டா ஓட்டு போடுறத பத்தி யோசிக்கலாம். போடவா வேண்டாமான்னு. இது வந்து சுதந்திர நாடு தெரியுங்களா? டேய் தம்பி, பிச்சை எடுக்கிறத டீசெண்டா எடுக்கணும் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். சுதந்திரம் இல்லை, சுதந்திரம். இது சுதந்திர நாடு சரியா? எங்களுக்கு ஓட்டு போட எங்களுக்கு உரிமை இருக்கு. இங்க பாரு தம்பி, என் வேட்டை சட்டை பேண்ட் பாக்கெட்ல பாக்கெட்டும் இல்லை, பைசாவும் இல்லை. அப்புறம் எதுக்கு போட்டு வரீரு? ஐயா ஜிபே இருக்கு, போன் பே இருக்கு, போட்டுடுங்க பாவம். ஸ்வைப்பிங் மிஷின் இருக்கு. வேணுமா? விசுக்கு ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஐயா 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 வந்துட்டான். டேய் யாரியா நீ? என்ன பிஸ்னாரி. தெரியலையா? உனக்கு பிஸ்னாரிடா. சத்தியமா எனக்கு தெரியாடா தம்பி. இவர் போன வாட்டி என்ன பண்ணாரு தெரியுமா? எனக்கு 15,000 ரூபாய் தந்தாரு, ஆனா ஏமாத்திட்டாரு. 500 ரூபா நோட்டுல இந்த சைடு ஒரு ஒன்றை போட்டு அந்த சைடு ஒரு முட்டையை போட்டு 15,000 சொல்லிட்டு இவருக்கு ஓட்டு போட்டா இவர் முட்டை ஓட்டுல ஜெயிச்சிட்டாரு. நான் போட்ட ஓட்டு கள்ள ஓட்டுன்ட்டானுங்க. இப்ப எனக்கு நான் 14,500 ரூபாய். யாரா நீ? சார் பிச்சை சார் சார். இவன் பாட மாட்டான். தம்பி ஒன்ன என்னால மறக்க முடியுமா? ஐயா ஒரு 10 ரூபா நீங்களாவது போடுங்க ஐயா. இவனுங்கெல்லாம் என்ன மறக்கவே முடியாது. உனக்கு சேர்க்க வேண்டிய போன எலெக்ஷன்ல சேர்க்க வேண்டிய அக்கௌண்ட்டை 3 மடங்கா இந்த எலெக்ஷன்ல உனக்கு சேர்த்துறேன். ஓகேவா? இப்போதைக்கு இருக்கிற 100 ரூபாயும் அட்டையா போடுறானே, வச்சுக்கோடா. சங்க ரகசியத்தெல்லாம் வெளியே விட்டுட்டாரு பத்தல. அக்கவுண்ட்ல எழுதிருங்க, அப்புறம் வாங்கிக்கலாம். சரிங்களா? சரி தம்பி, நான் அடுத்த மாசம் எலெக்ஷன் போறேன். எப்படியும் தோக்க தான் போறாரு. மைண்ட் வைஸ் வெள்ள கேக்கு. சாரி. இவங்களுக்கு ஓ காசை வச்சு ஒரு படுக்கை வசதியோட பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு செட்டப் போடுங்க. சார் பாட்டுங்க. படுக்கை வசதினா இப்படியா சார்? அப்படியே தான்டா சார். என்னடா பண்றான் இவன்? இதுக்கிட்டா பிச்சை எடுப்பாங்க. தரே டேய், எங்களை உன்னை படுக்கை படுக்கை வேண்டாம், ஒண்ணு வசதி வேண்டாம். வைக்க சொல்லிச்சு, படுக்க சொல்லல. நாங்க உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிறோம். துறப்போம். அம்மா சி. இவனுங்களுக்கு படுக்கை வசதி வேண்டாம். அந்த பைசாவை இப்ப என் பாக்கெட்ல வச்ச மாதிரி லேக்கா எடுத்துட்டு வந்து வச்சீங்கன்னா நான் பாத்துப்பேன். அடுத்த தலைவர் நீங்க தான். நம்பாதீங்க. லஞ்சம் கொடுத்தே பைசா முடிஞ்சிருச்சா? இவனுக்கு கொடுக்கிற ஏதாவது இருக்கு? அங்க இருந்து நம்ம ஆட்டை ஓட்டும்ல, அதுல இருந்து 2 நோட்டை உருவி கொடுங்க. டேய் அது அடுத்த லஞ்சத்துக்கு தேவையில்லடா. அது நம்ம பெற வாங்கி ஆட்டி போட்டுக்கலானே. ஐயா லஞ்சம் கொடுக்கறது ஏன் இப்படி சத்தமா சொல்லுதீங்க? நம்ம பாஸ்டுக்கு தெரியுதுன்னா போட்டு விட்டுருவாப்புல. ஆமா, இவரு பெரிய உத்தம புத்திரன். தம்பி அங்க யாருப்பா இருக்கா? தம்பி இங்க வாப்பா. வா வா வா. ஆமா வந்துட்டாரு. அடுத்தது தம்பி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. பிச்சை போட்டு போய். ஐயா பிச்சை. சரி 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 சரி. பிச்சைக்காரன் யாரையா காண்டாமிருகம் மாதிரி கடிக்கான். சி. நீ அந்த ஆக்டரா 2 திடீர்னு பொலிட்டிக்ஸ்குள்ள பூந்து வந்த ஆக்டர் தானே? ஆமா. ஏல ஏன்டா பிச்சை? சூப்பர்டா சூப்பர்டா.
அண்ணன் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். ஆனா போடுங்க சார். இழுக்காதீங்களே வேட்டிய. இங்க இல்ல, இங்க இருக்கார்ல அண்ணனுக்கு அண்ணன் கட்சியில இருந்து நீ கத்துக்கோ கண்டிப்பா. இருந்தாலும் அண்ணன் கட்சியை முந்திராத, முந்த முடியாது, உன் கட்சி தேராது, நீ போயிட்டு வா. பிசினஸ் மேன் தம்பி, வாங்க வாங்க வாங்க. சைடு பிசினஸ்ல ஐன பாடி விட்டாச்சு. அம்மா ரைட், நமக்கு தான் பிட் பாக்கெட். நம்மளுக்கு ஏய், பாக்கெட் இல்லடா. இவனுங்க கிட்ட பேச வேண்டாம். இவன் விஸ்குன்னு சொல்லும் போதே இஸ்குன்னு ஓடிடுவான். சோ பாத்துக்கோங்க. அப்படிதான் கொஞ்சம் கோளாறு வருது. அப்படிதான். நீங்க என்ன இந்த பக்கம்? நம்ம இயேசு கிறிஸ்து இங்க வரான்னு சொல்லிட்டு நானே வந்தேன். அட அவருக்கு நான் 1.5 கோடி கடனாளிலா. அப்படியா? அவரு வரட்டும் பாத்துப்போம். வாங்க டீ சாப்பிட்டே பேசுவோம். டீ சாப்பிடுவோம். 10 ரூபா போட துப்பு இல்ல, 1.5 கோடி கொடுக்க போறான் ஏசப்பாக்கு. பாப்போம். இன்னைக்கு ஏதோ ஏசப்பா வராருங்கிறாங்க, என்னது? நான் இவனும் அப்படிதான் சொன்னான். அதை பத்தி தெரியாதா? தெரியாதுடா. அவர் நல்லவர், ஊனமற்றவங்க கூட ஹெல்ப் பண்ணுவார் தெரியுமா? எப்பா நம்ம பிசிஏஜி சர்ச்சிலையும் நல்லவர் வல்லவர் சகலகலா வல்லவர்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏசப்பானா யாரு, என்ன பண்ணுவாரு? வரட்டும், ஏசப்பா வருவாரான்னு பாப்போம். ஏதோ லாசரு உயிரில இருந்து மரித்தையில இருந்து எழுப்பினாராம், அது பண்ணாராம். அவர் பெரிய ஆளா? அப்ப நம்மளுக்கு 1 லட்சம் ரூபாய் கண்டிப்பா இது பிச்சை போடுவார். அது ஏசப்பா தானே? ஏசப்பாடா, ஏசப்போதம்ல இந்த வேட்டியை தூக்கிட்டு ரெடி ஆயிட்டான். அம்மா அம்மா அம்மா. நான் முதல்ல வந்து அக்கவுண்ட் போட்டா நீ வாரியாடா? இப்போ தானடா என் கூட நல்லா பேசிட்டு இருந்த. ஏசப்பாக்கு உரிமை எனக்கு தான். அப்பா வணக்கம். சொல்லுப்பா. என் பேரு மாணிக்கம். ஐயா பிச்சையா ஐயா. என் பேரு என் பேரு நவீன். சொல்லு. அப்பா என் கம்பெனி இப்படி இருக்கு, அதை இப்படி ஆக்கணும். சரிப்பா. உங்கள்கிட்ட ஒரு 1.5 கோடி கொடுத்தா நீங்க ஆக்கிருவேன். நான் சொல்லலைங்க ஐயா. ஓ அப்படியாப்பா. அப்படி ஓரமா போய் உட்கார்ந்து ஏந்தி கம்பெனி வாங்கிரும் போட்டோம். ஐயா நீ யாரா முதல்ல? நீ எப்பா நீ உன் லுங்கியை வந்ததுல இருந்தே புடிச்சிட்டு இருக்க, போய் உட்காருப்பா போப்பா. கம்பெனி லுங்கி கொஞ்சம் லூசு. அது business. உன் மண்டையே லூசு, போ. சரி இப்ப பைசா வாங்குவீரா மாட்டீரா? இல்லப்பா எனக்கு என்ன பணத்துக்கு மேலே எனக்கு ஆசை கிடையாதுப்பா. எனக்கு என்ன இது நல்ல ஏசப்பா இல்ல. நான் கிளம்புறேன்ப்பா. போட்டு கம்பெனி விட்டுவிடாம இருப்பா. கை கொடுங்க ஏசப்பா. சாரி ப்ரோ. ஐயா நீங்களாவது பிச்சை போடுங்க ஐயா. ஐயா என் மெயின் ஆக்டரா நடிக்கணும். தலைவரே. நீங்க நடிச்சாதான் என் படம் ஹிட் ஆகும். அப்பா இந்த படத்துக்கு மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. அப்படி சொல்லாதீங்க. அப்படின்னா இல்லப்பா, இந்த படம் தான். என்ன ஏசப்பா நீங்க? ஏசப்பா இருக்கட்டும். ஏசப்பா நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 17 வருஷம் ஆகுது. ஆனா இது வரைக்கும் ஒரு எலெக்ஷன் கூட வின் பண்ணதில்ல. அதனால நீங்களும் நானும் சேர்ந்து கட்சி உருவாக்கி, அதான் நீங்க கட்சிக்குள்ள வாங்க, கட்சி உருவாக்கலாம் தேவையில்ல, வந்து நம்ம எலெக்ஷன்ல என்னன்னா கண்டிப்பா நம்ம 2 பேரும் தலைவராயிரலாம். அப்போ அந்த கட்சினா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுப்பா. என்ன ஏசப்பா இப்படி சொல்லிட்டீங்க? அப்படின்னா இல்லப்பா, போப்பா. கட்சினா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுப்பா. என்னடா ஏசப்பா கிட்ட டிமாண்ட் பேசுறான்? ஏசப்பா வந்திருக்காரா? ஏசப்பா வந்திருக்காங்கடா, நீ தானே சொல்லிட்டே இருந்த. ஆமா, அவரை பத்தி தெரியாதா? அவர் தான் ஊனமற்றவங்களுக்குலாம் உதவி செய்வார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எப்பா அவனை கொஞ்சம் தூக்குப்பா. அவனை நம்ம என்னப்பா பண்ணதான் இவன்? மந்திரமா? நான் தான்ப்பா ஏசப்பா. ஏசப்பா நீங்களா? பாப்பா எந்திரி. யாரா இவன்? ஏசப்பா. கண்ணு தெரியாததுக்கு எப்படி உனக்கு ஏசப்பா என்னப்பா கண்ணு பிரச்சனை? தெரியாது? ஏசப்பா எனக்கு. அப்பா தெரியும் எனக்குப்பா. அவனுக்கு கண்ணு தெரியாதானே? ஆமா ஏசப்பா. ஐ கண்ணாடி. நீ இப்ப கண்ணை திறந்து பாருப்பா. எல்லாரும் தெரியுறாங்க. உங்க கேமராமேன் தம்பி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நீங்க தான் கூட பிச்சை எடுத்ததா? உனக்கு கண்ணு தெரியுதா? இது நல்லா. எத்தனை? அது 4 தெரியாதா? கண்ணு தெரியுதா? ஆமா. இங்க வா. நீ தானே எங்க கூட பிச்சை எடுத்த? ஆமா தெரியாதா? எனக்கு கண்ணு தெரியுதுங்க. எங்களால தானப்பா உங்களுக்கு கலெக்ஷனே. அது சரி, மாட்டி விட்டாம தெரியல. சரி, தேவனை நம்பலனால எனக்கு கண்ணு திறந்து விட்டார். என்னடா இவன் ஏசப்பா உண்மையிலே சுகம் கொடுத்துட்டாருங்க. எனக்கு நம்ப முடியலையே. நம்ப முடியாடா, இதெல்லாம் நம்ப கூடாதா? 10 வருஷமா சிங்கல்ல வச்ச அம்மா அப்பா பிச்சை போடுங்கம்மான்னா ஏசப்பாவை நம்பணும். நானாச்சும் என் தேவைக்காச்சும் ஏசப்பாவை கூப்பிட்டேன், நீ அதுக்கு கூப்பிடல. இப்ப லுங்கி உளுந்தா கூட நான் ஏசப்பாவை தான் கூப்பிடுவேன், மாட்டி விட. சரி அதுக்காச்சும் கூப்பிடுவியா நீ? சரி, நீ இன்னும் இங்கதான் சில்லறை பொறுக்க போற, அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்படிதான் ஏன் சொல்றேன். ஒரு நிமிஷம் இங்க வா. ஒரு நிமிஷம் வா. இழுத்து விடுடா. ஒரு நிமிஷம். சரி ரைட், அவன் திருப்பி வருவான்.
நம்ம பிச்சை எடுக்க போவோம். அவன் திருப்பி வந்தானா வேலையை பார்த்துக்கலாம். அம்மா ஐயா அம்மா ஏழு நீ எங்களை போனேன் இந்த பக்கம்டா வாடா. சேர்ந்து தானே பிச்சை எடுக்க போகணுன்னு சொன்னேன். ஆமா அவன் அங்கே நின்றுட்டு இருக்கான். எங்க ஒரு நிமிஷம் இன்னும் நீ ஏசப்பாவை நம்பல. நீ நம்ம ஏசப்பா நம்பி உனக்கு கம்பெனி டெவலப்மெண்ட் ஆயிட்டா கம்பெனி டெவலப்மெண்ட் ஆயிட்டா கம்பெனி டெவலப்மெண்ட் ஆயிட்டா கம்பெனி டெவலப்மெண்ட் ஆயிட்டா ஆவல. ஆவச்சா 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 அப்புறம் எப்படி என்ன நம்ப சொல்லுத? கம்பெனி வந்து பிரேம் பாஸ்டர் கம்பெனி டெவலப் ஆயிரும்ல பாஸ்டர். அங்கே ஏன்டா கோத்தோடுத? பாரு நம்ம கம்பெனி அவ்வளோ பெருசா ஆக போகுது. ஆவலனா நான் ஓ வேட்டியை உருவேன். சரி உன் லுங்கி அவுந்துட்டு வெளியே போ. ஐயா, ஆச்சு இவங்க அப்பல இருந்து என் லுங்கிய உருவதிலே இருக்கானுங்க. இவன் பாருங்க நண்பர்களே. சரி இப்போ ஸ்கிட்டில் நாங்கள் நடிக்கும் போது ஏசப்பாவை நம்பலை. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பாவை நம்பி விசுவாச்சு அவர் இடத்துல எது கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வாங்க. தேங்க்யூ. அந்த கண்ணு தெரியாத ஆள் மாதிரி உங்களுக்கும் கண்ணு தெரியும். நன்றி.